ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வித்யா. இன்னைக்கு வந்துட்டு மீஷோலேருந்து 5 இயரிங்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்துட்டு குந்தன் இயரிங்ஸ், ரொம்ப ஹெவியாக, நல்லா பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஹெவி குந்தன் இயரிங்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது எல்லாமே அண்டர் 230 ருபீஸ் தான். ஸோ 250 கூட இல்லை, அண்டர் 230 ருபீஸ் தான். மோஸ்ட்லி எல்லாமே 200க்குள்ளார தான் வரும். ஸோ ரியலி குட் திங், ரைட்? நம்ம நல்லா சங்கி ஜுவல்லரி போடணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்பவே அஃபோர்டபுளான ஆப்ஷன்ஸ் தான் நிறையாவே இருக்குது. ஸோ அதில் 5 வந்துட்டு உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வேணுன்றப்ப நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இன்னும் ஹால் வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்ன மாதிரி ஹால்ஸ், என்ன மாதிரி ப்ராடக்ட்டோட ஹால்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பேச வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எல்லோ கலர் சாந்த்பலி டைப் இயரிங்ஸ். ஸோ சாந்த்பலினா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டிசைன் இருக்கிறது தான் சாந்த்பலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. கீழே வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது எல்லோ கலரில். ஹெவினஸ் பார்த்தோன்னா நான் காமிக்கிற 5மே கொஞ்சம் ஹெவி தான். ஏன்னா வந்துட்டு நல்லா சங்கியான இயரிங்ஸ். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நம்ம பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டைப்புன்றதால கொஞ்சம் எல்லாமே லைட்டாக ஹெவினஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது 189. எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்களேன். இதை வந்து நம்ம எல்லோ கலர் அவுட்ஃபிட் சாரீஸ் கூட ஸ்டைல் பண்ணலாம். எல்லோ கலர், ரெட் கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கும், க்ரீன் கலர், எமரால்ட் க்ரீன், வயலட் கலர், கோல்ட் கலர், எல்லா கூடயும் வந்துட்டு எல்லாத்துக்கூடயும் நம்ம வந்துட்டு இதை பேர் பண்ணிக்கலாம். சில்வர் இல்லைனா ஒயிட் கலர் இருக்கும்போது இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக வந்துட்டு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இது எல்லோ இருக்கிறதுனால சில்வர் ஒயிட் கொஞ்சம் டல்லாக பிளெயின் கலரில் இருக்கும்போது இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் கான்ட்ராஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மல்டி கலர் இல்லை கலர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இயரிங் இது லாஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஹெவினஸும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் மெட்டல் மாதிரி தெரியுது. ஸோ அதனால இது கொஞ்சம் ஹெவினஸ். பட் இது வந்துட்டு பயங்கர ஒரு ப்ரிட்டியான பீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹெவி இயரிங்ஸ் போடும்போது அந்த இயரிங்ஸ் தான் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கணும். ஸோ மற்றது எல்லாமே நம்ம அவுட்ஃபிட் எல்லாமே கொஞ்சம் மினிமலாக வச்சுருக்கும் போது இதோட ஃபோக்கஸ் எல்லாம் இதுலேயே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு போட்டி போடாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட இயரிங்ஸ் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி நல்ல கிராண்டான பீஸ் நம்ம டிசைன் பண்ணும்போது நம்மளோட அவுட்ஃபிட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஸோ அந்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பிளெயின் கலர்ஸ் லைக் ஒயிட் கலர், சில்வர், கோல்ட் கலர், அந்த மாதிரி சிங்கிள் கலரில் இருக்க மாதிரி இது பண்ணிக்கலாம். ஈவன் லைட் கலர்ஸாக இருக்கும்போது பிங்க், அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் கூட நம்ம சிங்கிளாக ஒரே கலரில் இருக்க மாதிரி நம்ம அவுட்ஃபிட் போட்டோன்னா இது நல்லா வந்துட்டு எடுத்து காமிக்கும். இதோட ப்ரைஸ் 228. அடுத்ததாக வந்துட்டு பேஸ்டல் லாவெண்டர் கலர் இயரிங்ஸ். ஆக்சுவலி என்னோடய அவுட்ஃபிட்க்கு இது நல்லா மேட்சிங்காக இருக்குது. மற்ற பீசஸ் இந்த டோட்டல் 5ல் வந்துட்டு மற்ற பீசஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஹைட் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு சேம் இதே மாதிரி பேஸ்டல் லாவெண்டர், பேஸ்டல் பிங்க் கலர் அவுட்ஃபிட்ஸ் கூட வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதை விட்டால் பிளெயினாக வந்து இருக்கக்கூடிய கோல்ட் ஆர் சில்வர் கூடயும் நம்ம வந்துட்டு இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 177. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு டோட்டல் ஒயிட்டில் இருக்கக்கூடிய இந்த இயரிங். இதை வந்து நம்ம நல்லா கலர்ஃபுல்லான அவுட்ஃபிட் சாரீஸ் கூட வந்துட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும் இந்த இயரிங்கும். பட் சாரீஸ் அவுட்ஃபிட்ஸ் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த அவுட்ஃபிட்டை வந்துட்டு ஓவர் பவர் பண்ணாது. இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும், அது கூட ஈக்குவலாக இருக்கும். பட் அதை விட இது ஓவர் பவர் பண்ணாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 182 ருபீஸ். ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஜும்கா டைப் குந்தன் இயரிங். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் அதுவும். ஸோ இந்த ஜும்காவில் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நல்லா திக் க்ரீனில் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லோ கலர், ரெட் கலர், கோல்ட் அண்ட் சில்வர் கலரில் வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ் இல்லைன்னா சாரீஸ் வேர் பண்ணி இதை கூட ஸ்டைல் பண்ணால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே இதுவும் இது ரெண்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. மற்றதெல்லாம் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயிட்டு. பட் நம்ம இந்த மாதிரி சங்கி இயரிங்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம வெயிட்டை பற்றி
வெயிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்பயாவது தான் வேர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஓகே. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் எதுவுமே இயரிங்ஸ் வேர் பண்ணாமல் அந்த ஹெவினஸ் எல்லாம் கொடுக்காம கொஞ்சம் பார்த்துட்டோன்னா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ப்ரிட்டியான பீஸ். அதாவது ஜும்கியில் வந்துட்டு ஜும்கா எங்கே இருக்குன்னா 2 லேயராக வந்துட்டு பீட்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட கனெக்ட் பண்ணி கீழே வந்துட்டு இந்த க்ரீன் கலர் பீட்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் 204. ஓகே, இந்த இயரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வந்துட்டு இயரிங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லுங்கள். பிகாஸ் ஐ ஆம் அ பிக் இயரிங் லவர். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு இயரிங்னா ரொம்ப க்ரேஸி. எங்கே போனாலும் இயரிங்ஸ் மேலே தான் என் கண்ணு இருக்கும். அதுலேயும் வந்துட்டு எது யூனிக்காக இருக்கோ அதை தான் நான் வந்துட்டு பிக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இயரிங்ஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய பைத்தியகாரத்தனமான காதல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ், இந்த ஆன்டிக் ஜுவல்லரி டைப், டெம்பிள் ஜுவல்லரி டைப் இயரிங்ஸ், இல்லைனா கொரியன் இயரிங்ஸ், அந்த மாதிரி என்ன வந்துட்டு உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.